அத்தியாயம் 5. கசனும் தேவயானையும். முன்னொரு சமயம் மூவுலகையும் ஆள வேண்டி தேவாகர யுத்தம் வெகு ஆக்ரோஷமாக நடந்தது. தேவர்களுக்கு பிரகஸ்பதியும் அசுரர்களுக்கு சுக்ராச்சாரியாரும் நடைபெற்ற யுத்தத்தில் பக்கபலமாக இருந்தனர். யுத்தத்தில் மரணமடைந்த அசுரர்களை சஞ்சீவினி வித்தையை கொண்டு சுக்ராச்சாரியர் பிழைத்தெழச் செய்தார். உயிர் பெற்று எழுந்த அசுரர்கள் திரும்பவும் தேவர்களை எதிர்த்து போரிட்டனர். சுக்ராச்சாரியர் இறந்தோரை பிழைக்க வைத்த சஞ்சீவினி வித்தை பிரகஸ்பதிக்கு தெரியாமையால் அவரால் தேவர்களை உயிர் பெற்றெழ செய்ய இயலவில்லை. இதனால் தேவர்கள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். தேவர்கள் அனைவரும் பிரகஸ்பதியின் மகனான கசன் என்பவனிடம் சென்று, கசனே, எங்களுக்கு நீ ஒரு உபாயம் செய்ய வேண்டும். இளம் வயதும் அழகும் உடைய நீ சுக்ராச்சாரியாரிடம் சென்று அவருக்கு பணிவிடை செய்து அவரது நம்பிக்கையை பெற்று அவரிடம் இருந்து சஞ்சீவினி வித்தையை கற்று வர வேண்டும் என்று வேண்டினர். இதற்கு கசன் சம்மதித்து அசுர குலத்துக்கு குருவான சுக்ராச்சாரியாரிடம் சென்றான். அச்சமயத்தில் அசுரகுல வேந்தனான விர்ஷபர்வனின் நகரில் சுக்ராச்சாரியார் வாழ்ந்து வந்தார். அவரது இல்லத்திற்கு சென்ற கசன் அவரை பணிந்து வணங்கினான். தவத்தில் சிறந்தவரே, அங்கிரச ரிஷியின் பேரனான நான் பிரகஸ்பதியின் மகன். என் பெயர் கசன். தேவரீர் என்னை தங்களின் சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நான் தங்களின் கீழ் பூரண பிரம்மச்சரிய பணிவிடை செய்து வருவேன் என்று வேண்டினான். ஒரு ஆச்சாரியாரிடம் சீடன் ஒருவன் தன்னை பிரம்மச்சரிய பணிவிடை செய்திட எடுத்துக்கொள்ளுமாறு வேண்டினால் அறிவிற் சிறந்த ஆச்சாரியார் மறுத்தல் கூடாது. அதனால் கசன் தன்னை பணிந்து வேண்டியதும் சுக்ராச்சாரியர், கசனே, நற்குலத்தில் நீ பிறந்தவன் என்பதால் உன்னை எம் சீடனாக ஏற்கிறேன் என்று கூறி அவனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார். பல வருடங்களாக சுக்ராச்சாரியாருக்கும் அவரது மகளான தேவயானைக்கும் குற்றம் குறை ஏதுமின்றி கசன் பணிவிடைகளை செய்து வந்தான். தன் மகளான தேவயானியிடம் சுக்ராச்சாரியார் மிகுந்த பாசம் வைத்திருந்தார். கசனும் ஆடியும் பாடியும் வாத்தியம் இசைத்தும் ஏவல்களை செய்தும் தேவயானையை மகிழ்வித்து வந்தான். இதனால் அவளும் கசன் மீது பிரியம் கொண்டிருந்தாள். ஆனால் கசன் தன் பிரம்மச்சரிய விரதத்திற்கு எந்த பங்கமும் நேராது ஒழுக்கமுடன் இருந்து வரலானான். இச்சமயத்தில் சுக்ராச்சாரியாரிடம் கசன் சீடனாக சேர்ந்திருப்பது அசுரர்களுக்கு தெரிய வந்தது. பிரகஸ்பதியின் மகனான கசன் தம் குருவான சுக்ராச்சாரியாரிடம் இருந்து சஞ்சீவினி வித்தையை எவ்வகையிலாவது கற்று சென்று விடுவான் என்று அசுரர்கள் அஞ்சினர். ஒரு நாள் வனப்பகுதியில் கசன் தன் குரு சுக்ராச்சாரியாரின் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்தான். அப்போது அசுரர்கள் அவனை கொன்று துண்டு துண்டாக வெட்டி நாய்களுக்கு இரையாக போட்டனர். இதனால் மேய்ப்பானான கசன் இல்லாமலேயே பசுக்கள் தம் கொட்டிலுக்கு திரும்பின. மேய்ச்சலுக்கு சென்ற பசுக்களுடன் கசன் திரும்பி வராமையாய் கண்டு தேவயானி சந்தேகம் கொண்டாள். உடனே தன் தந்தையான சுக்ராச்சாரியாரிடம் சென்று, தந்தையே, சூரியனும் அஸ்தமித்து விட்டது, தங்களது அக்னிஹோத்திரமும் முடிந்தது, பசுக்கள் தாமதமாக திரும்பி வந்துள்ளன. பசுக்களுடன் சென்ற கசன் மட்டும் இன்னும் திரும்பி வரவில்லை. அவனுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என எஞ்சுகிறேன். அவன் இல்லாது போனால் நானும் உயிருடன் இருக்க இயலாது என கூறி தேவயானி வருந்தினாள். தன் மகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த சுக்ராச்சாரியார் தன் சஞ்சீவினி வித்தையை பிரயோகித்து இறந்து போன கசனை வா என அழைத்தார். இவ்வாறு தன் குருதேவர் அழைத்ததும் நாய்களின் உடல்களை பிளந்து கொண்டு கசன் வெளிவந்தான். ஏதும் நடவாதது போல் மலர்ந்த முகத்துடன் தன் முன்பாக வந்து நின்ற கசனிடம் தேவயானி, கசனே, என்ன நடந்தது? ஏன் நீ திரும்பி வர இவ்வளவு தாமதம் என வினவினாள். அதற்கு கசன், வனத்தில் பசுக்களை மேய்த்துவிட்டு விறகு சுமையை சுமந்து கொண்டு வந்தேன். களைப்பு மிகுதியாகி இருந்தமையால் அங்கிருந்த ஆலமரத்தடியில் அமர்ந்தேன். பசுக்களும் அம்மரத்து நிழலில் ஒன்று கூடி நின்றன. அப்போது அங்கு வந்த அசுரர்கள் என்னிடம் நீ யார் என வினவினர். அதற்கு நான் பிரகஸ்பதியின் புத்திரன் என்றேன். உடனே அவ்வசுரர்கள் என்னை கொன்றதுடன் துண்டு துண்டாக என் உடம்பை வெட்டி நாய்களுக்கு இரையாக போட்டுவிட்டனர். எவ்வகையிலோ நான் அந்நாய்களின் உடம்பினை பிளந்து வெளிவந்து இப்போது உன் முன்பாக நிற்கிறேன் என்றான். நாட்கள் சில சென்றன. ஒரு நாள் தன் குருதேவரின் மகளான தேவயானிக்கென
பூக்களை பறித்து வர வனத்திற்கு கசன் சென்றான். அங்கு மறைந்திருந்த அசுரர்கள் அவனை கொன்று அவனது உடம்பை மைய அரைத்து சமுத்திரத்தில் கரைத்தனர். தன் பொருட்டு பூக்களை பறித்து வர வனம் சென்ற கசன் வெகு நேரமாகியும் திரும்பி வராமையால் தேவயானி கவலை கொண்டு தன் தந்தை சுக்ராச்சாரியாரிடம் சென்று இது பற்றி தெரிவித்தாள். அதை கேட்ட சுக்ராச்சாரியார் முன்பு போலவே தன் சஞ்சீவினி வித்தையை பிரயோகித்து கசனை மீண்டும் உயிர் பெற்று சமுத்திரத்தில் இருந்து வெளிவர செய்தார். 3வது முறையும் மீண்டும் கசன் அசுரர்களால் கொல்லப்பட்டான். இம்முறை அவனது உடம்பை தீயிட்டு எரித்து சாம்பலாக்கினர். அச்சாம்பலை மதுவுடன் சேர்த்து கரைத்து தம் குருவான சுக்ராச்சாரியாருக்கே அருந்திட கொடுத்தனர். அவரும் கசனின் சாம்பல் கரைக்கப்பட்ட மதுவை அருந்தினார். மேய்ச்சலுக்கு சென்ற பசுக்கள் இம்முறையும் மேய்ப்பானனான கசன் இல்லாமல் திரும்பி வந்ததைக் கண்டு வருந்திய தேவயானி தன் தந்தையிடம் முறையிட்டாள். அது கேட்ட சுக்ராச்சாரியார், மகளே, நான் எத்தனை முறை கசனை பிழைக்க வைத்தாலும் அசுரர்கள் அவனை கொன்றுவிடவே தீர்மானித்துள்ளார்கள். அறிவு படைத்த நீ எக்காரணத்தால் ஒருவன் மரணம் அடைந்தாலும் அது பொருட்டு துக்கம் கொள்வது சரியென்று. இதற்காக நீ ஏன் வருந்துகிறாய்? இப்போ உலகே நீ என் மகள் என்பதால் உன்னை வணங்குகிறது. அதனால் நீ எக்காரணம் கொண்டும் விசனம் கொள்ளலாகாது என்று கூறினார். சுக்ராச்சாரியார் இவ்வாறு கூறியும் கசன் மீது கொண்ட அன்பால் தேவயானி சமாதானம் அடையவில்லை. தந்தையே, கசன் அங்கீரச ரிஷியின் பேரன், பிரகஸ்பதியின் புதல்வன். பிரம்மச்சாரியான கசன் தவத்தையே தனமாக கொண்டவன். வேலைகளில் தன் திறமையை வெளிப்படுத்தும் நல்லோனான அவன் கொல்லப்பட்டான். அவன் இல்லாது நான் உயிர் வாழ மாட்டேன். அவன் மாண்டதை போன்றே நானும் உயிர் துறப்பேன் என உரைத்து உபவாசம் மேற்கொண்டாள். தன் மகளின் வருத்தம் அறிந்த சுக்ராச்சாரியார் அசுரர்கள் மீது கடும் கோபம் கொண்டார். பிரம்மஹத்தி செய்யும் அசுர குலத்தோர்க்கு இது நன்மை அளித்திடாது என முடிவு செய்து தான் அறிந்த சஞ்சீவினி வித்தையை மறுபுறையும் பிரயோகித்து கசனை உயிர் பிழைத்து அழைத்தார். உயிர் பெற்றெழுந்த கசன், குருதேவரே, என்னை அணுக்கறுத்து அருள்வீர் என்று சுக்ராச்சாரியாரின் வயிற்றில் இருந்தவாறு கூறினான். அதை கேட்ட சுக்ராச்சாரியார் வியந்து, பிரம்மச்சரிய விரதம் பூண்ட என் சீடனே, எவ்வாறு நீ என் வயிற்றினுள் புகுந்தாய்? இதுவும் அசுரர்களின் செயலா? இந்நொடியே நான் அசுர குலத்தை அழித்து தேவர்களிடம் செல்வேன், சொல்வாயாக என்று தன்னுள் எழுந்த கோபத்தை அடக்க மாட்டாமல் கூறினார். கசனும் அவரது வயிற்றில் இருந்தவாறு நடந்தவற்றை விளக்கினான். கசன் கூறியதை கேட்ட சுக்ராச்சாரியார் தன் மகள் தேவயானியிடம், மகளே, இப்போது கசன் உயிருடன் பிழைத்தெழ வேண்டுமெனில் அவன் என் வயிற்றை பிளந்துதான் வெளிவர வேண்டும். அவ்வாறு அவன் வந்தால் நான் இறந்து போவேன். இப்போது நான் உயிருடன் இருப்பதை விரும்புகிறாயா அல்லது கசன் உயிருடன் வெளிவர விரும்புகிறாயா என்று வினவினார். தன் தந்தை கூறியதை கேட்டும் அதிர்ந்து தேவயானி, ஐயோ, இது என்ன கொடுமை! கசன் இல்லாவிட்டால் அவனால் உண்டாகும் துக்கமே என்னை எரித்துவிடும். தந்தையே, நீரும் இறந்தாலும் என்னால் உயிர் வாழ முடியாது. எப்படி என்றாலும் என் இறப்பு நிச்சயம் என அழுது புலம்பினாள். நிலைமையை உணர்ந்த சுக்ராச்சாரியார், பிரகஸ்பதி புதல்வனே, நீ காரிய சித்தி பெற்றாய். நான் என் மகளுக்காக உன்னை என் வயிற்றில் இருந்து பிழைத்தெழுந்து வர செய்கிறேன். அதனால் நான் உயிர் துறப்பேன். நானும் இறக்கக்கூடாது. இதற்கு ஒரே ஒரு உபாயம்தான் உண்டு. நான் உனக்கு சஞ்சீவினி வித்தையை உபதேசிக்கிறேன். என் வயிற்றில் இருந்தபடியே நீ என் உபதேசம் பெற்று அதை கற்றுக்கொள். பின் அதனை பிரயோகித்து என் வயிற்றை பிளந்து உயிருடன் மீள்வாய். அதனால் நான் இறந்து போவேன். பின் என் உபதேசத்தால் நீ கற்ற சஞ்சீவினி வித்தையை கொண்டு என்னை உயிர் பெற்று எழ செய்திடுவாயாக என்றுரைத்து தான் அறிந்த சஞ்சீவினி வித்தையை கசனுக்கு உபதேசித்தருளினார். அதனை கற்றுணர்ந்த கசன் அதனை பிரயோகித்து சுக்ராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து கொண்டு வெளிவந்தான். இதனால் சுக்ராச்சாரியார் இறந்து கீழே விழுந்தார். உடனே கசன் தன் குருதேவர் தனக்கு உபதேசித்து அருளிய சஞ்சீவினி வித்தையை பிரயோகித்து அவரை பிழைத்தெழ செய்தான். இதனை கண்டு தேவயானி மிகவும் மகிழ்ந்தாள். அப்போது கசன் தன் குருதேவரான சுக்ராச்சாரியாரை பணிந்து, வித்தையில்லாதவனுக்கு வித்தையை உபதேசித்து அருளித்த குருவே தந்தையாவார். மேலும் நான் உங்களின் வயிற்றிலிருந்து வந்தமையால் நீரே எமக்கு தாயும் ஆவீர் என்று கூறி தன் குருதேவரை பணிந்து வணங்கினான். பின் பல வருடங்கள் சுக்ராச்சாரியாரிடம் சீடனாக இருந்த கசன்
தன் பிரம்மச்சரிய விரதத்தை முடித்து தன் குருதேவரிடமிருந்து விடை பெற்று தேவர் உலகுக்கு புறப்பட தயாரானான். அப்போது தேவயானி கசனிடம், அங்கீரச முனிவரின் பேரணி, ஒழுக்கம், குலம், கல்வி, இந்திரியங்களை அடக்கிய தவம் ஆகியவற்றால் நீர் ஒளி பெற்று விளங்குவாய். நீ பிரம்மச்சரியம் நியமனம் தவறாது இருந்த காலத்தில் நான் இவ்வாறு நடந்து கொண்டேனோ அவ்வாறே நீயும் இப்போது என்னிடம் அன்பு பாராட்ட வேண்டும். உன் தந்தை பிரகஸ்பதி என்னால் பூஜிக்கத்தக்கவர், அதனால் நீ சாஸ்திரப்படி என்னை மணந்திடுவாய் என்று கூறி அவனை வணங்கினாள். தேவயானி கூறியதை கேட்ட கசன், மாசற்ற பெண்ணே, என் குருதேவரின் புதல்வி நீ, தர்ம நெருப்படி என்னால் பூஜிக்கத்தக்கவள். நீ மேலும் உன் தந்தை சுக்ராச்சாரியாரின் வயிற்றிலிருந்து வெளிவந்து நான் உயிர் பெற்றமையால் உனக்கு நான் சகோதரன் ஆவேன். சகோதரியான நீ என்னை மணந்திட ஆசை கொள்ளலாகாது என உரைத்து மறுத்தான். பிரகஸ்பதி புத்திரனே, நீ ஒரு காலம் என் தந்தை சுக்ராச்சாரியாரின் புதல்வனாக முடியாது. உன் மீது கொண்ட காதலால் பலமுறை உன்னை பிழைத்தெழ செய்ய முயன்றேன். குற்றம் ஏதும் செய்தவளான என்னை நீ கைவிடக்கூடாது என்று பலவாறாக கூறி வேண்டினாள். உடனே கசன், குரு புத்திரையே, தகாத காரியத்தை செய்திட நீ என்னை ஏவ வேண்டாம். என் மீது வீண் கோபம் கொண்ட பெண்ணே, நான் உனக்கு சகோதரன். எனக்கு நீ சுபம் கூறி அனுப்பி வைத்துவிடு. எப்போதும் போல் தவறு ஏதுமின்றி குருதேவருக்கு நீ பணிவிடைகளை செய்து வருவாயாக என்று தேவயானியின் வேண்டுதலை மறுத்து தேவருக்கு நோக்கி பயணமானான்.